நாள் நம்ம கிளாஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து 3வது நாள் கிளாஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஏன் ஃபாஸ்ட்டாக போகிறோம்னு நினச்சிக்கிடாதீங்க. அது வந்து டைலரிங்கிறது பெரிய கடல். அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் நாச்சும் ஃபாஸ்ட்டாக போனால் தான் கொஞ்சம் விஷயம்னாச்சும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம். நீங்கள் வந்து பெடலிங் வந்து இடையில நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. அது பாட்டுக்கும் அது ஒரு பக்கத்து போய்கிட்டு இருக்கட்டும். டைம் கிடைக்கிறப்ப சும்மா வந்து மிஷினில் எதுவுமே போடாமல் உட்காந்துட்டு இப்படியே பெடல் பண்ணிக்க வேண்டியதான். இந்த கால் 2 மட்டும் கரெக்டாக வச்சுக்கணும். கால் 2 கரெக்டாக வச்சுட்டு இந்த வீல் வந்து நம்ம பக்கத்து வர்றது மாதிரி இது மாதிரியே பண்ணிக்கிறேன்னா, இப்போ வந்து நம்ம வந்து இது மாதிரி நேற்று வந்து இது பார்த்தோம்னா நம்ம ஹிம்மிங் பார்த்தோம் நேற்று. இது பாருங்கள், இந்த சின்ன சின்ன இது இது நூல் படுறது மாதிரி இந்த ஹிம்மிங் பார்த்தோம். அப்புறம் வந்து இந்த ஐவுக்கு கட்டுறது பாரு இது பார்த்தோம் நம்ம ப்ளவுஸுக்கு உள்ளது. இப்போ வந்து நம்ம வந்து காஜா இதெல்லாம் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இந்த மிஷினில் வந்து என்னென்ன இப்போ பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த பாபின் கீஸ் இருக்குல்ல, இது இந்த பாபினில் எப்படி நூல் சுற்றுறது இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். கொஞ்சம் பேசிக் கற்றுக்கிட்டே வரணும்ல நம்ம பார்த்துக்கலாம். இந்த பெடலிங் வந்து நீங்களாம் சாதாரணமாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம எப்படி நூல் போடுறது, மிஷினில் எப்படி நூல் போடுறது, நம்ம எப்படி ரஃப்பாக அடிக்கிறதுன்னு பார்ப்போம். நீங்கள் வந்து இப்போ நேற்று வந்து சொன்னேன்ல நான் நீட்டாக அப்படியே வந்து இது ஊசியே இப்போ நூல் போடாமல் நேராக ஸ்ட்ரெயிட் அடிக்க சொன்னேன்ல, அது மாதிரி நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெயிட்டு போட்டு அடிச்சுக்கிட்டே இருங்க. கோடு போட்டு டெய்லி பெடலிங் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் நேரம் இப்படியே வச்சுட்டு சும்மா அடிச்சு அப்படியே பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம வந்து நிறைய நம்ம வளைவுகள்லாம் நம்ம அடிக்கணும். இப்போ ஸ்ட்ரெயிட் வந்தால் தான் நம்ம வளைவு ஆரம்பிக்கலாம். அப்போ வந்து இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜட்டி ஆரம்பிச்சிடலாம். அந்த ஜட்டியில் வந்து இந்த இதில் வந்து கேர்வ் மாதிரி வரும் வளைவாக. இப்போ கட் பண்ணோன்னு வச்சுங்களேன். இப்போ இது இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ ஒரு வளைவு போச்சுக்கணும். இப்போ வந்து இந்த வளைவெல்லாம் வந்து அப்புறம் நம்மளுக்கு வந்து இப்படியே சுற்றி இதெல்லாம் நம்ம அடிக்கணும். இந்த வளைவெல்லாம் இப்படி அடித்தா தான் நம்ம வந்து ஸ்லீவில் வந்து ஆம்கோல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு, நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த நெக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இந்த வளைவு வந்து இப்படியே நம்ம வந்து அடித்து அப்புறம் பழகணும். ஸ்ட்ரெயிட் அடித்து பழகினா தான் அதுக்கு பிறகு இந்த இதெல்லாம் அடித்து பழகலாம், அந்த வளைவெல்லாம் அடித்து பழகலாம். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் அடிச்சுங்க, பெடலிங் கற்றுங்க. இப்போ நம்ம மிஷினில் வந்து எப்படி வந்து ஊசி போடுறது, நம்ம நூலெல்லாம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாபின்லேருந்து நூல் எப்படி சுற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சாதாரணமாக அந்த நூல் இருக்குல்ல, அந்த நூலை வந்து இதில் போட்டுக்கலாம். அப்படியே போட்டுக்கிட்டு இப்போ வந்து இங்கே இந்த சைடு வந்து இந்த சைடு வந்து இப்போ நூல் சுற்றுறதுக்குன்னு இந்த இடம் இருக்கும். இந்த இடம் இப்படியே இருக்கும். இதில் வந்து நாங்கள் வந்து நூல் சுற்றணும். இப்படி பண்ணோன்னா இதை அமைக்கிறோம். இப்போ இதை தூக்கி விட்டுட்டு இப்போ வந்து இது இருக்குல்ல, இந்த பாபின் இருக்குல்ல, இந்த பாபினில் வந்து இப்போ இந்த நூல் போட்டோமா, இப்போ போட்டுட்டு இப்போ வந்து இந்த நூல் அப்படியே வச்சுக்கணும். இப்படி ஒரு 2 சுற்றி வச்சுக்கணும். சுற்றிட்டு இதில் தான் நம்ம நூல் சுற்றணும். நம்ம எப்படின்னா இதில் நாங்கள் நூல் சுற்ற மாட்டோம், இதில் தான் சுற்றணும். ஆனால் நாங்கள் இதில் தான் சுற்றுவோம். இது வந்து சுற்றினோன்னா தேஞ்சிடும் இது. ஆனால் இதில் தான் சுற்றணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா இப்படியே நூல் வந்து இப்படியே போட்டுக்கிட்டு இதை அப்படியே அமுக்கிட்டோம்னா இதை அமுக்கிறோம். இதை அமுக்கிக்கிட்ட இப்போ வந்து என்ன செய்யணும்னா இதை வந்து தூக்கி விட்றணும். ஊசி தேஞ்சு போயிடும். இந்த ஸ்டாண்டை தூக்கி விட்டுட்டு அப்போ தான் நூல் சுற்றணும். இப்போ இதை அமுக்கிக்கணும். இப்படியே சுற்றினோம்னா இதில் வந்து சுற்றணும். நாங்கள் என்ன செய்வோம்னா இதில் சுற்ற மாட்டோம். இப்படியே விட்டுட்டு இதை எடுத்துக்கிட்டு இந்த பெரிய ஊசி இருக்குல்ல, இந்த பெரிய ஊசி எடுத்துக்கிட்டு இது வந்து நேராக நம்ம அவ்வளோதான். இப்போ ஊசி எடுத்துட்டோமா,
நூல் போட்டுடலாம். இப்போ நூல் போட்டுட்டு இந்த பாபின் இருக்குது, பாபின் கேஸ் இருக்குல்ல, இதில் வந்து இந்த ரவுண்டாக இருக்கா, இந்த ரவுண்ட் இருக்குல்ல, இதை உள்ளே விட்டுறணும். இந்த நூலை பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க, ஒரு கேவ் மாதிரி, அதுக்குள்ளே இப்படி விட்டுட்டு இப்படி இழுக்கணும். இப்படி விட்டு இதுக்குள்ளே உள்ளே விடணும். உள்ளே விட்டுட்டு இதுக்குள்ளே வந்துடும். இந்த இடத்துல உள்ளே விட்டோம்னா இந்த இடத்துல வந்துடும். இப்போ இது இழுத்தோம்னா அப்படியே வருது பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா இது அப்படியே இங்கனைக்குள்ள ஒரு இது இருக்கும், இதை பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணணும். ஏன்னா நான் அங்கே ஓப்பன் பண்ண மாட்டேன், இது திறக்கவே முடியல பாருங்கள். இப்போ இதுக்கு கீழே வந்து இங்கே பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இருக்கா. இப்போ என்ன இந்த ஊசி வந்து இப்படியே பிடிச்சிக்கணும். இது உள்ளே இறங்கிடக்கூடாது, இறங்கிடும். அதனால் இப்படியே பிடிச்சிக்கணும். இங்கே பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த ஹோல்ஸ் இருக்கா, இந்த ஹோல்ஸில் இந்த கம்பி இருக்குல்ல, இந்த கம்பிக்குள்ளே விடணும். விட்டுட்டு இதை பிடிச்சிருக்கோமா, விரலில் இதை பிடிச்சிருக்கோமா, இப்படி ஒரு அழுத்தணும்னா ப்ரெஸ் ஆகிடும் அப்படியே. இப்போ மூடிட்டு இப்போ இந்த நூல் இருக்குல்ல, இதை இங்கேருந்து கொண்டு வந்து இந்த இடத்துல மாட்டணும். மாட்டிட்டு இப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இது மாதிரி இருக்கு பாருங்கள், ரெண்டு கம்பிக்கு இடையில இப்படியே மாட்டணும். இப்படி மாட்டிட்டு இதெல்லாம் கரெக்டாக மாட்டினா தான் வந்து நம்மளுக்கு தைக்கும் மிஷின். இப்போ இதில் மாட்டணும். இதில் மாட்டிட்டு இப்படியே கொண்டு வந்துடணும். அப்படியே இது இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இதில் மாட்டணும். இதில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ஊசிக்கு வரணும். ஊசியில் வந்து டக்குன்னு மாட்டுறவங்க மாட்டிக்கலாம். நான் வந்து எனக்கு கொஞ்சம் இதில் இது இப்படியே மாட்டுறதுக்கு இதை மாட்டிட்டு இதுக்குள்ளே மாட்டிடணும். இப்படி மாட்டிட்டேன்னா இப்போ இதை இழுத்துடலாம். இதை இழுத்தா ஊசிக்குள்ளே வந்துடும். வந்தோடனே இப்போ என்ன செய்யணும்னா இதை வச்சு கீழே ஒரு மிதிக்கணும். கால் ஒரு மிதிச்சோன்னா இங்கே மேலே காட்டணும். இப்போ இது வந்து இந்த ஊசி வந்து இந்த நூலை உள்ள நூலை எடுத்து தந்துடும். இங்கே பாருங்கள், இந்த உள்ள பாபினில் உள்ள நூலை வந்து எடுத்துகிட்டு வந்துடும். அதையும் எடுத்துட்டு இந்த ரெண்டு நூலையும் சேர்த்து இதுக்கு கீழே விட்டுறணும். இது கீழே விட்டுட்டு இப்போ நம்ம அடிக்கணும். இப்போ அப்படியே துணியை மடித்து வச்சு இந்த வந்துருச்சா, அவ்வளோதான். இப்போ வந்து தையல் வந்து இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து தையல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது மேலே தூக்கணும்னா பெருசாக வரும் தையல். இது கீழே இறக்க தையல் சின்னமாக வரும். நம்மளுக்கு எவ்வளவு தையல் வேணுமோ அப்போ நம்ம நார்மலாக வந்து இதுக்கிட்ட தான் வைக்கணும். இதை நம்பர்லாம் அழிஞ்சிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த முக்கால்வாசிக்கு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்படி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கைக்கு எல்லாம் எம்மிங் பண்ணுறதுக்காண்டி ஒரு பெரிய அடி அடிக்கணும்னா இங்கே ஃபுல்லாக ஏற்றிடணும். இதை லூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஏற்றிட்டோம்னா ஃபுல்லாக அடிச்சிடணும். அப்புறம் எம்மிங் பண்ணிவிட்டு பிரிச்சுட்டு அப்புறம் திருப்பி அதில் அடிச்சுக்கணும். இது வந்து நார்மல் தையல். இதை வச்சுக்கணும். இப்போ வந்து இன்னொரு வாட்டி அடிக்கணும் பாருங்கள். இதை அடிச்சிடலாம். இப்போ வந்து இதே வந்து நம்ம இந்த வளைவு இந்த கேர்வ் வரி இது பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இப்போ இப்படியே மடிச்சுக்கணும்.
இதெல்லாம் அப்புறம் வந்து வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இது வரை அடித்தாச்சா. இப்போ வந்து நம்ம காலையில் மிஷின்லேருந்து ஒரு வாரத்துக்கு ஒரு திருப்பினாச்சும் நம்ம ஆயில் போடணும். ஆயில் போடுறதுன்னா வந்து இந்த இடத்துல போடணும். இதில் வந்து ஆயில் சுட்டணும். நான் நாளைக்கு ஆயில் போடையில் நான் போட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் தைக்க போகிறேன், அதனால் வந்து இப்போ போட முடியாது, ஆயிலாக இருக்கும். ஆயில் வந்து நம்ம நைட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஊறும். காலையில் நம்ம நல்லா தைச்சோன்னா நல்லா தைக்கும். அதனால் நான் ஆயில் வந்து நாளைக்கு போடுறது காட்டுறேன். இப்போ வந்து ஒரு சாரீ ஒன்று தலைப்படிச்சிடலாம். இப்போ இந்த சாரீ வந்து இப்போ நம்ம வந்து இந்த மடிப்பு கலையாமல் இருக்கணும்னா இந்த ஒரே ஒரு தலைப்பை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இதை மட்டும் அடிச்சுக்கலாம். இப்போ இந்த நூல் வந்து இந்த கலர் போட முடியாது, அதனால் வேறு கலர். இந்த நூல் போடையில் கூட நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துங்க, இன்னொரு வாட்டி கூட நான் சொல்லித்தரேன். இந்த கலருக்கு இது செட் ஆகுதுனால இது போட முடியாது. இதை எடுத்துடணும். இதில் சேர்த்து மறுவாட்டி கூட நான் நூல் சுற்றுறேன் பாருங்கள். இப்போ ஆல்ரெடி வந்து இதில் வந்து இப்படியே சுற்றி இருக்கும் பாருங்கள். இது வந்து இப்போ வந்து இந்த நூல் வந்து இப்போ ஒரு சுற்றுறாங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு ஒரு நம்ம கையால் ஒரு சுற்றி வச்சுக்கணும். சுற்றி வச்சுக்கிட்டு இந்த பெரிய ஊசி எடுத்துக்கணும். பெரிய ஊசி எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டாண்டை தூக்கி விட்டுறணும். தூக்கிக்கிட்டு இப்போ பாருங்கள், இது வந்து பெடலிங்கே இங்கே நடக்கணும், அப்போ தான் சுற்ற முடியும். பாருங்கள், இது வச்சுக்கிட்டோமா ஃபஸ்ட்டு. இப்போ அதே மாதிரி இதில் போடணும். இந்த ஹோல்ஸில் இந்த ஹோல்ஸ் உள்ளே விடணும். விட்டுட்டு இந்த கையில் இந்த நூல் எடுத்துக்கிட்டு இந்த பாருங்கள் சின்னமாக இருக்குது பாருங்கள் ஒரு கோடு. அந்த கோடில் வந்து இப்படியே மாட்டினோம்னா இங்கே வரும், இங்கே வந்துடும். மாட்டினோன்னா இங்கே வந்துடும். இங்கே வந்து இழுத்து பார்த்தோன்னா அப்படியே வரும். இப்போ வந்து இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும். அப்படியே இது வந்து நான் உங்களுக்காண்டி தான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறேன், இல்லைன்னா நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். இங்கே பாருங்கள், இந்த இது இருக்கா, இந்த இதில் வந்து ஊசியை தூக்கிக்கணும் மேலே, இல்லைனா கையில் இறங்கிடும். இதை வந்து கையில் ஒரு கை இருக்கணும், இல்லைனா இந்த ஊசி வந்து உள்ளே இறங்கிடும் கையில். அதனால் இதுக்குள்ளே மாட்டணும். ஒரு ப்ரெஸ்ஸில் ஒரு டைப் ஒரு 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 சவுண்டு வரும், அதோட போய் சேர்ற மாதிரி ஒரு சவுண்டு வரும். இந்த நூல் இங்கே இருக்கா, இப்போ பாருங்கள் இங்கே காட்டு. இதை வந்து இப்படியே மாட்டிட்டு இந்த இடத்துல இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இந்த நடுவில் ரெண்டுக்கும் நடுவில் மாட்டணும். உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனால என்ன பண்ணுறது, இதை மாட்டிட்டு அடுத்து இந்த இதில் மாட்டணும். இல்லைன்னு வச்சுங்க, ஏதோ ஒன்று விட்டாலும் இங்கே தையல் விழுவாது. இப்போ வந்து இதில் மாட்டணும். இதில் வந்து நம்ம பக்கெட்டு நூல் வந்து நம்ம பக்கெட்டு வர்ற மாதிரி மாட்டணும். இப்படி எடுத்துகிட்டு இப்போ இந்த சைடில் ஒன்று இருக்கு பாருங்கள், இது உள்ளே மாட்டிட்டு இப்போ வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து இந்த ஸ்டாண்டை இறக்கிட்டு இந்த ஊசியில் குத்திட்டு இதுக்குள்ளே உள்ளே விடணும். உள்ளே விட்டுட்டேன்னா இந்த இதில் வந்துடுச்சா, இப்போ அப்படியே இழுத்துட்டா வந்துடுச்சா. இப்போ பாருங்கள்,
இப்போ ஒரு அமுக்கணும்னா அந்த நூலை இது எடுத்துகிட்டு வந்துடும். இந்த பாருங்கள், அந்த உள்ள நூலை இது எடுத்துகிட்டு வந்துடும். இந்த நூல் போய் எடுத்துகிட்டு வந்துடும். எடுத்துகிட்டு வந்துட்டால் இப்போ மூடிடணும். இப்போ இந்த 2 நூலையும் சேர்த்து பின்னாடி தள்ளிடணும். பின்னாடி தள்ளிட்டோம்னா நம்ம ஒரு வாட்டி அடித்து பார்த்துக்கணும். வேறு வந்து அடித்து பார்த்துக்கணும். இப்போ வந்து இதை அடித்து பார்த்துட்டோம்னா இப்போ அடிக்கிறாங்க நீட்டாக இருக்கும். தையல் நீட்டாக வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இதை வந்து இந்த சேரீ வந்து ஃபுல்லாக நம்ம எடுக்க வேண்டியதில்லை. இது நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எதுன்னு பார்த்துக்கலாம். ஃபுல்லாக பிரிக்காமல் இந்த ஒரு இது மட்டும் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு இது மட்டும் எடுத்துக்கிட்டு இது வந்து இது நல்ல பக்கம், இது கெட்ட பக்கம்னா ஒரு இண்டு போட்டுக்கணும். உங்களுக்கு அடையாளம் தெரியறதுக்காண்டி. இது வந்து நான் இந்த சைடை வந்து அடிக்கலை. இதில் வந்து ப்ளவுஸ் எடுக்கணும் இந்த சைடு, அதனால் நான் இந்த சைடு அடிச்சுக்கிறேன். இது ப்ளவுஸ் இன்னும் எடுக்கலை, அதனால் இந்த சைடு. வைக்க வேணாம், அது கரெக்டாக ஸ்ப்ளிட் வைக்கிற மாதிரி இருக்குல்ல, அதனால் வந்து இதை மட்டும் எடுத்துக்கிட்டு இது வந்து இந்த சைடு உள் சைடு, அதனால் இது வந்து அடையாளம் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு பாருங்கள், இது மாதிரி கலந்து வந்துடும். நம்ம இது பண்ணி ஒரு ரப்படி நல்லா இருந்துச்சு. இந்த ரப்படி அடித்தாலே நூலாக இருந்துடும். இதெல்லாம் ஓயாமல் வந்து அருவம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது சாதாரணமாக எல்லா மிஷின்லேயும் வர்றது தான் அது. இப்போ பாருங்கள், இந்த இடத்த நல்லா அமைச்சிக்கணும். இந்த இடத்த நல்லா அமைச்சிட்டு இதை உள்ளே விட்டுக்கணும். இந்த டிசரை வந்து உள்ளே விட்டுக்கணும். இதை நல்லா ஒரு நெகை வந்துச்சுன்னா நல்லா அடிச்சுட்டு இது உள்ளது நல்லா கிசுராக இருக்குல்ல, அதை கட் பண்ணிக்கணும். இது ஒன்று தச்சு நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போல்லாம் அந்த இதுக்கெல்லாம் தலை சாரீ ஓரம் அடிக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோ காசு வாங்குறாங்க. நல்லா எழுதி காட்டன் ஆப்போட்டு இது மட்டும் நல்லா அழுத்திக்கிறாங்க. இப்போ மீத இருக்க பிக்சரை உள்ளே விட்டுட்டு நல்லா இப்படி செஞ்சு வச்சுருக்கணும்.
இது நல்லா இப்படி நல்லா பண்ணி விட்டோம்னா அது பார்க்கணும். கலைஞ்சிரும். இப்போ இதை இந்த மேலே உள்ள துணியை இழுக்கவே கூடாது. இழுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மேலே தாண்டி வந்துடும். அதனால் கீழே உள்ளது மட்டும்தான் பிடிச்சிக்கணும். மேலே உள்ளதை லைட்டாக அப்படியே வைக்கணும். இப்போ கடைசி இதை லூஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம வந்து ரஃப் அடி அடித்தோம்னா உங்களுக்கு நூல் அறுவாது. இது பாருங்கள், நம்ம வந்து ஃபுல்லாக அடிச்சிட்டோம். ஃபுல்லாக அடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இது பிரிக்கலை. நம்ம இந்த சைடு வந்து ப்ளவுஸ் கட் பண்ணணும், அதனால் இந்த சைடு அடிக்கலை. நான் ப்ளவுஸ் கட் பண்ணியில் காட்டுறேன். இது அப்படியே மடித்து வச்சுருக்கேன். இந்த ஸ்ப்ளிட்டு வந்து அப்படியே இருக்கு. நம்ம பிரிக்கவே இல்லை, சாரியே பிரிக்கலை, அப்படியே விட்டுட்டோம் பாருங்கள். இப்போ அது மாதிரி இப்போ இப்படியே மடித்து வச்சுருவோம். இதே வந்து நம்ம இந்த பூனம் சாரீலாம் நம்ம வந்து இது பண்ணோம்னா நூல் பிரிச்சுட்டு தான் அடிக்கணும். அது ஒரு வாட்டி நான் அடித்து காட்டுறேன். இப்போ இது வந்து ப்ளவுஸு கட் பண்ணி தான் நான் காட்டுறேன். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அடித்தாச்சு. இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து நூல் போட்டு சும்மா நீங்கள் ரஃப்பாக ஒரு துணியில் வந்து இப்படியே அடித்து பாருங்கள். ஒரு துணியை எடுத்துக்கிட்டு இது மாதிரி நூல் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நீட்டாக அடிங்க. ஃபஸ்ட்டு எப்படி வேணாலும் சும்மா கண்ணாப்பினான்னு அடித்து பாருங்கள். ரொம்ப புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு தையல் அடிக்கையில் ரொம்ப மனசு வந்து ஏதோ தன்னம்பிக்கையில் என்னமோ நம்ம பண்ணுறோம், நம்ம ஏதோ சாதிக்கிற மாதிரி தெரியும். நம்ம அடிக்க வந்து இது நல்லா வந்துருச்சுன்னா சும்மா சாதாரணமாக இந்த நூல் அறுவுறது இதெல்லாம் சாதாரண விஷயம். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லா மிஷினுக்குமே நூல் அறுவுறது, இது பாபில் நெக்க நூல் அறுவுறது எல்லாமே சாதாரணமாக இருக்கிறது தான். இப்போ நம்ம இந்த இதில் வந்து ஆயில் போட்டு வச்சுருவோம். எப்படி ஆயில் போடுறோம்னு வச்சுருவோம். இப்போ நூலெல்லாம் எடுத்துட்டு தான் ஆயில் போடணும். ஆயில் இதில் போடணும். இதில் போட்டு
நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஹோல்ஸ் இருக்கும், இதுலேயே ஆயில்னு எழுதியிருக்கும், அதை போடணும். இதில் கொஞ்சம் போடணும். போட்டு இந்த இங்கே கீழே மிக்சியில் இதில் போடணும். போட்டுட்டு இந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், இது போட்டால் அந்த வீலுக்கு போகும். சும்மா 2 சொட்டு. இப்போ இந்த இதுக்கு இதெல்லாம் ரொம்ப துணி பிடிச்சி போயிடுவாங்க. இதில் கொஞ்சம் போட்டுட்டு இது அப்படியே நைட்டு ஊறணும். ஊறிட்டு இங்கே கால்கிட்ட இது 2 சொட்டு, அது 2 சொட்டு இங்கே இந்த சைடு இதை போட்டுட்டு இந்த கம்பி போடு. நைட்டு கூட அது ஊறட்டும். காலையில் நல்லா தொடச்சிட்டு அப்புறம் தைக்கணும். வாங்க நாளைக்கு நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.